டிஎன்பிசி நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, வரலாறு சம்மந்தமான 60 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இராணுவத்தில் மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர், ஹுமாயூன், ஷெர்ஷா, அக்பர். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து அக்பர். செகண்ட் கொஸ்டின், ரிக் வேத காலம். ஏ கிமு 1600, கிமு 1000. பி வந்து கிமு 1000 முதல் கிமு 600 வரை. கிமு 1500 முதல் கிமு 1000 வரை. டி வந்து கிமு 1000 முதல் கிமு 500 வரை. கரெக்டான ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்டிடக்கலையில் இளவரசர் என அழைக்கப்பட்டவர் யார்? கட்டிடக்கலையில் இளவரசர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஃபர்ஸ்ட் ஒன்று ஷாஜகான், செகண்ட் ஒன்று ஹுமாயூன், தேர்ட் ஒன்று அக்பர், ஃபோர்த் ஒன்று ஜஹாங்கீர். இது சரியான விடை வந்து ஷாஜகான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1930 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாவில் நடத்தியவர் யார்? 1930 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாவில் நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, பண்டித ராமாபாய், டாக்டர் எஸ் தர்மாம்பாள், மூவலூர் ராமாமிர்தம். இல்லை கரெக்டான ஆன்சர் வந்து ஏ, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்னாட்டு நீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டது? பன்னாட்டு நீதிமன்றம் எத்தனை நீதிபதிகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து 10 நீதிபதிகள், செகண்ட் ஒன்று 25 நீதிபதிகள், தேர்டு 5 நீதிபதிகள், ஃபோர்த் ஒன்று 15 நீதிபதிகள். இல்லை சரியான விடை வந்து 15 நீதிபதிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமியின் உள்மைய அடுக்கு கர்வம் அல்லது கேட்டிருக்காங்க. பூமியின் உள்மைய அடுக்கு கர்வம் அல்லது டேஸ்? பேரிஸ்பியர். இதுதான் சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், பட்டியல் 1ஐ பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக. பட்டியல் 1ல் வந்து வடகோள குளிர்காலம், அதுக்கு என்ன வருதுன்னா தேர்ட் ஒன்று டிசம்பர் 22. வடகோள கோடை காலம் 1 ஜூன் 21. வடகோள வசந்த காலம் ஃபோர்த் ஒன்று மார்ச் 21. வடகோள இலையுதிர் காலம் செகண்ட் ஒன்று செப்டம்பர் 23. அப்போ கரெக்டான ஆன்சர்னா சி தான், ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று நிலத்தின் இயல்புகளில் ஒன்றல்ல என குறிப்பிடுக. கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று நிலத்தின் இயல்புகளில் ஒன்றல்ல என குறிப்பிடுக. நிலம் இயற்கையின் கொடையாகும். நிலத்தின் அழிப்பு நிலையானது அல்ல. நிலத்தின் செழிப்புத்தன்மை மாறுபடும். மேலே கொடுக்கப்பட்ட எதுவும் இல்லை. கரெக்டான ஆன்சர் வந்து மேலே கொடுக்கப்பட்ட எதுவும் இல்லை, டி தான். அடுத்த கொஸ்டின், 10 நபர்களில் ஒவ்வொரு 6ஆம் நபரும் டேஸை சார்ந்தே வாழ்கின்றனர். 10 நபர்களில் ஒவ்வொரு 6ஆம் நபரும் டேஸை சார்ந்தே வாழ்கின்றனர். தனியார் துறை, பணிகள் துறை, தொழில்துறை, வேளாண் துறை. கரெக்டான ஆன்சர் வந்து சி தான், தொழில்துறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக வன நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மார்ச் 21, ஏப்ரல் 21, மே 21, மார்ச் 22. இல்லை கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ தான், மார்ச் 21. நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1ஐ பட்டியல் 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. வெல்ஸ்னா தென்னாப்பிரிக்கா, புஷ்தானா ஹங்கேரி, பாம்பாஸ் அர்ஜென்டினா, பிரைரி வட அமெரிக்கா. கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடையில் வெப்பம் கடுமையாகவும் குளிர்காலத்தில் குளிர் கடுமையாகவும் நிலவும் காலநிலை. கோடையில் வெப்பம் கடுமையாகவும் குளிர்காலத்தில் குளிர் கடுமையாகவும் நிலவும் காலநிலை வந்து கடலாதிக்க காலநிலை, கண்ட காலநிலை, பருவக்காற்று காலநிலை, மத்திய தரைக்கடல் காலநிலை. சரியான ஆப்ஷன் வந்து சி கண்ட காலநிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தலா வருமானம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. தலா வருமானம் என்பது மொத்த மக்கள் தொகையை மொத்த நாட்டு உற்பத்தியால் வகுத்தல். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுத்தல். மொத்த மக்கள் தொகையை மொத்த நாட்டு உற்பத்தியால் பெருக்குதல். மொத்த நாட்டு உற்பத்தியை பணிபுரிவோரின் எண்ணிக்கையில் பெருக்குதல். கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் 1959 அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் 1959 அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ராஜஸ்தான், தமிழ்நாடு,
கேரளா, கர்நாடகா. சரியான ஆப்ஷன் வந்து ஏ, ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். முக்குருத்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம். முக்குருத்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி. கரெக்டான ஆப்ஷன் வந்து நீலகிரி. அடுத்த கொஸ்டின். சிவாஜி நிலங்களை அளக்க பயன்படுத்திய அளவுகோல். சிவாஜி நிலங்களை அளக்க பயன்படுத்திய அளவுகோல். காதி, பரூதி, சாச்சார், பஞ்சார். இதில் வந்து காதிங்க தான் சரியான ஆன்சர். அடுத்து வந்து உலகின் முதலில் ஏவப்பட்ட வானிலை செயற்கைக்கோள். உலகின் முதலில் ஏவப்பட்ட வானிலை செயற்கைக்கோள். இன்சாட் 1, லேன்சாட் 1, டிராஸ் 1, ஸ்பாட் 1. கரெக்டான ஆன்சர் டிராஸ். சி தான் கரெக்டான ஆன்சர். வீர நரசிம்மர் தோற்றுவித்த மரபு. வீர நரசிம்மர் தோற்றுவித்த மரபு. சங்கமம், சாளுவ, துளுவ, அறவீடு. இதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் சி, துளுவ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே அளவுடைய மலையளவை கொண்டிருக்கும் பல இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகளுக்கு டேஸ் என்று பெயர். ஒரே அளவுடைய மலையை கொண்டிருக்கும் பல இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகளுக்கு டேஸ் என்று பெயர்னா காண்டூர்கள், சமமலை கோடுகள், சமவெப்ப கோடுகள், சம அழுத்த கோடுகள். இல்லை ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரப்பாவில் எத்தனை தானிய களஞ்சியங்கள் உள்ளன? ஹரப்பாவில் எத்தனை தானிய களஞ்சியங்கள் உள்ளன? 2, 4, 6, 8. அதில் வந்து 6 தான் சரியானது. நெக்ஸ்ட்டு. ரிக்வேத காலத்தில் செல்வநிலை எதனால் மதிப்பிடப்பட்டது? ரிக்வேத காலத்தில் செல்வநிலை இதனால் மதிப்பிடப்பட்டதுன்னா தங்கம், உணவுப் பொருள், நிலம், கால்நடைகள். கரெக்டான ஆப்ஷன் டி, கால்நடைகள். பனியாறுகள் பறித்தெடுத்தல் செயலினால் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்பினை கொண்டிருக்கும் நிலத்தோற்றம். ஓங்கல், பர்கான், அரட்டுகள், சர்க்கு. கரெக்டான ஆப்ஷன் டி, சர்க்கு. அடுத்து வந்து பிரபு டல்கோசியால் முதல் தந்தி முறை இந்த இரு இடங்களிடையில் 1853 இணைக்கப்பட்டது. பிரபு டல்கோசியால் முதல் தந்தி முறை இந்த இரு இடங்களிடையே 1853 இணைக்கப்பட்டது. பாம்பே மற்றும் தானா, கல்கத்தா மற்றும் சென்னை, பாம்பே மற்றும் ஆக்ரா, கல்கத்தா மற்றும் ஆக்ரா. கரெக்டான ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் இந்திய குடியரசு தலைவர்களை காலமுறை அடிப்படையில் வரிசைப்படுத்தி விடையளி. கீழ்காணும் இந்திய குடியரசுத் தலைவர்களை கால முறை அடிப்படையில் வரிசைப்படுத்தி விடையளி. டாக்டர் ஜாகிர் உசேன், திரு வி கிரி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராதாகிருஷ்ணன். இது கரெக்டான ஆப்ஷன் வந்து பி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத், செகண்ட் ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன், தேர்ட் ஒன்று ஜாகிர் உசேன், திரு வி கிரி. அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து ஹாலாந்து நாட்டைச் சேர்ந்த மக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஹாலாந்து நாட்டைச் சேர்ந்த மக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. டேனியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். கரெக்டான ஆப்ஷன் பி, டச்சுக்காரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படும் நாள். உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூலை 11, செப்டம்பர் 5, மார்ச் 8, மே 1. கரெக்டான ஆப்ஷன் ஏ, ஜூலை 11. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமத்துவ உரிமை இந்திய அரசியலமைப்பில் 5 விதிகளில் வழங்கப்பட்டுள்ளது. அவை. சமத்துவ உரிமை இந்திய அரசியலமைப்பில் 5 விதிகளில் வழங்கப்பட்டுள்ளது. அவை. விதி 16 விதி 20 வரை, விதி 15 விதி 19 வரை, விதி 14 விதி 18 வரை, விதி 13 விதி 17 வரை. இல்லை கரெக்டான ஆப்ஷன் வந்து விதி 14 விதி 18 வரை. சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு. அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக இருந்தவர். அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திரு சி ராஜகோபாலாச்சாரியார், திரு ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் B.R. அம்பேத்கர். இதில் வந்து டி தான் கரெக்டான ஆப்ஷன், டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிக்வேத கால தங்க நாணயத்தின் பெயர். ரிக்வேத கால தங்க நாணயத்தின் பெயர். சதமானம், நிஸ்கா, கிருஷ்ணாலா, டாம். கரெக்டான ஆன்சர் பி, நிஸ்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
சமணர்களின் கொள்கைகளை வடிவமைத்த போதர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர். சமணர்களின் கொள்கைகளை வடிவமைத்த போதர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர். போதிசத்வர், ஜெராஸ்டர், தீர்த்தக்கரர்கள், ஸ்வேதாம்பரர்கள். இதில் டி தான் தீர்த்தக்கரர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர். பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் யாருங்க இருக்காங்க? வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் மோர்ஸ், சர் எலிஷா இம்பே, சர் தாமஸ் மன்ரோ. இல்லை கரெக்டான ஆன்சர் சி, சர் எலிஷா இம்பே. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம். உலகின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம் பக்ரானங்கல், ஹிராகுட், அஸ்வான், முப்பள்ளத்தாக்கு அணை. கரெக்டான ஆப்ஷன் டி, முப்பள்ளத்தாக்கு அணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோசல நாட்டின் புகழ்வாய்ந்த அரசர். கோசல நாட்டின் புகழ்வாய்ந்த அரசர் உதயணன், பிரயோசித்யன், பிம்பிசாரன், பிரசேனசித். டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிக துறைமுக நகரம் லோத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம். சிந்து சமவெளி நாகரிக துறைமுக நகரம் லோத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், கோவா. கரெக்டான ஆப்ஷன் குஜராத். இந்தியா என்ற நூல் எந்த நகரத்தின் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது? இந்தியா என்ற நூல் எந்த நகரத்தின் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது? கலிங்கம், பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, சித்தாபூர். கரெக்டான ஆப்ஷன் பாடலிபுத்திரம். சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? சிந்து சமவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுக்கு பிந்தைய காலம், தொல் வரலாற்று காலம். இதில் பி தான் கரெக்டான ஆன்சர், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் உள்ள பேரழிகளின் சராசரி உவர்ப்பியம் கேட்டிருக்காங்க. உலகில் உள்ள பேரழிகளின் சராசரி உவர்ப்பியம் 350 கிராம் கிலோகிராம், 35 கிராம் கிலோகிராம், 35 கிராம் கிலோகிராம், 40 கிராம் கிலோகிராம். இதில் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய கற்கால பொருட்கள் உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த இடம். புதிய கற்கால பொருட்கள் உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த இடம் சிராண்ட், பீலான், மாஸ்கி, உட்னூர். கரெக்டான ஆன்சர் பி, பிலான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்கி வீதம் எப்போது உயர்த்தப்படுகிறது? வங்கி வீதம் எப்போது உயர்த்தப்படுகிறது? பணவீக்கம், விலை நிலையாக இருத்தல், வேலையின்மை, பணவாட்டம். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர், பணவீக்கம். அடுத்து, UNHCR என்பது எதனுடன் தொடர்புடையது? குழந்தைகள் நலன், அகதிகள் நலன், உலக சுகாதாரம், கல்வி நலன். பி, அகதிகள் நலனை பற்றி தான் கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க? SY குரோசி, HL சத்து, JS கோகார், KC பாலகிருஷ்ணன். ஆன்சர் JS கோகார். நெக்ஸ்ட்டு, துணை அயன உயர் அழுத்த மண்டலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குதிரை அச்சரேகை, டோல்ஸ்ரம்ஸ், கொரியாலிஸ் விசை, அமைதி மண்டலம். இல்லை ஃபஸ்ட்டு ஏ தான் கரெக்டான ஆன்சர், குதிரை அச்சரேகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு உருவான ஆண்டு. தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு உருவான ஆண்டு 1957, 1967, 1985, 1995. கரெக்டான ஆப்ஷன் பி, 1967. இந்திய யூனியனின் உண்மையான அதிகாரமுடைய தலைவர் யார்? இந்திய யூனியனின் உண்மையான அதிகாரமுடைய தலைவர் யார்? பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி. இதில் கரெக்டான ஆப்ஷன் பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் சரியாக பொருந்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடை தேர்ந்தெடுக்க. ஒடிசா என்னன்னா புவனேஸ்வர், கங்கோத்ரி பனியாறு, பிரம்மபுத்திரா சாங்போ, கோதாவரி நாசிக் குன்றுகள். அப்போ கரெக்டான ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மார்ஷல், JM கீன்ஸ், கார்ல் மார்க்ஸ்,
ஹவுல்டில்லியர். செகண்ட் ஒன்று பி தான், ஜேஎம் கீன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உய்யங்கொண்டான் கால்வாய் நீர்ப்பாசன திட்டத்தில் இவரது பெருமைகளை எடுத்துரைக்கிறது. உய்யங்கொண்டான் கால்வாய் நீர்ப்பாசன திட்டத்தில் இவரது பெருமைகளை எடுத்துரைக்கிறது. மீனாட்சி, ராணி மங்கம்மாள், லட்சுமிபாய், சரஸ்வதி. கரெக்டான ஆப்ஷன் பி, ராணி மங்கம்மாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் அடிக்கில் சூரிய கதிர்கள் மின் செறிவுபடுதல் ஏற்படுகின்றது. டேஸ் அடிக்கில் சூரிய கதிர்கள் மின் செறிவூட்டப்படுதல் ஏற்படுகின்றதுன்னா கீழடுக்கு, படையடுக்கு, அயனடுக்கு, இடையடுக்கு. கரெக்டான ஆப்ஷன் சி, அயனடுக்கு. கல்சா என்ற இராணுவ அமைப்பினை உருவாக்கியவர் யார்? கல்சா என்ற இராணுவ அமைப்பினை உருவாக்கியவர் யார்? குரு கோவிந்த் சிங், குரு தேஜஸ் பகதூர், குரு நானக், குரு அர்ஜுன் சிங். கரெக்டான ஆப்ஷன் வந்து ஏ, குரு கோவிந்த் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராமானுஜரின் பக்தி மார்க்கம் அத்வைதம், துவைதம், வீரசைவம், விஷ்டாத்வ வைதம். இதில் வந்து விஷ்டாத்வ டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துபவர்? சட்ட அமைச்சர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர். இதில் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கைவிடப்பட்ட நுகர்வு என்பது டேஸ் ஆகும். சேமிப்பு, வருமானம், உற்பத்தி, பரிமாற்றம். சேமிப்புங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். சுந்தரவன காடுகள் காணப்படும் இடம் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், பீகார், ஒரிசா. கரெக்டான ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மூன்றாவது புத்த சமய மாநாடு எங்கு கூட்டப்பட்டது? லும்பினி, சாரநாத், உஜ்ஜயினி, பாடலிபுத்திரம். கரெக்டான ஆப்ஷன் டி, பாடலிபுத்திரம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ள மாவட்டம் எது? நாகப்பட்டினம், கடலூர், சென்னை, ராமநாதபுரம். கரெக்டான ஆப்ஷன் பி, கடலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புகழ்பெற்ற எல்லோரா கைலாசநாதர் குடவரை கோயிலை கட்டியவர் யார்? யாருன்னு கேட்டிருக்காங்க. தந்தி துர்கா, முதலாம் கிருஷ்ணர், மூன்றாம் கோவிந்தர், அமோகவர்ஷர். கரெக்டான ஆப்ஷன் பி, முதலாம் கிருஷ்ணர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமஸ்கிருத மேதை நீலகண்ட தீக்ஷிதரை ஆதரித்தவர் யார்? யார்னா திருமலை நாயக்கர், ரகுநாத நாயக்கர், அச்சுதப்ப நாயக்கர், விஜயராகவ நாயக்கர். இதில் கரெக்டான ஆப்ஷன் ஏ, திருமலை நாயக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொதுவாக பண்டத்தின் விலைகள் குறையும் போது பணத்தின் மதிப்பில் என்ன நிகழும்? பணத்தின் மதிப்பு குறையும், பணத்தின் மதிப்பு மாறாது, பணத்தின் மதிப்பு உயரும், மேலே சொல்லப்பட்ட அனைத்தும். கரெக்டான ஆப்ஷன் சி, பணத்தின் மதிப்பு உயரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், புவி சுழல்வதால் இரவு பகல் உருவாகின்றது. புவி சூரியனை வலம் வருவதால் பருவகாலங்கள் தோன்றுகின்றன. புவி சுழல்வதால் இரவு பகல் உருவாகின்றது. புவி சூரியனை வலம் வருவதால் பருவகாலங்கள் தோன்றின. எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை நூலாக தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்மாழ்வார், நாதமுனி, ஆண்டாள், பெரியாழ்வார். கரெக்டான ஆப்ஷன் வந்து பி, நாதமுனி. இது முக்கியமான வினாக்கள். நான் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.